Let's be honest, Instagram open பண்ணா போதும், flight tickets, visa stamps and people posing with their new SUVs. நீங்கள் அங்கே அந்த போஸ்ட்ஸ்க்கெல்லாம் லைக் போட்டுட்டு இங்கே உள்ளே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னடா என்கிட்ட அட்வைஸ் கட்டவன்லாம் பெரிய ஆள் ஆகிட்டான், நல்ல காசு பணம்னு சம்பாரிச்சு ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் செட்டில் ஆகிட்டான், ஆனால் இன்னும் நான் இந்த உள்ளூர்லேயே சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கஷ்டமாக இருக்கா? உங்களுக்கு டெக்னாலஜி நல்லா தெரியுது, நாலேஜ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் ஒய் ஆர் யூ ஸ்டக் இப்படின்னு அந்த சோஃபா ஓரத்தில் உட்காந்துட்டு கையில் ஃபோனை வச்சுட்டு எதையோ ஒன்று ஸ்க்ரால் பண்ணிட்டு ஒரு டீப் திங்கிங். சரிதானே? கரெக்டில் தெரியும். இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு இருக்குது. போதுங்க, போதும். புலம் பண்ணது, ஃபீல் பண்ணது எல்லாம் இதோட போதும். சின்னதாக ஒரு வேக்கப் கால். என்ன தான் நடக்குதுன்னு ஒரு செக் நமக்கே. முதல்ல இந்த பிரச்சனையோட ரூட் காஸ் என்னன்னு பார்க்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். புரியல? நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது நமக்கு என்ன தான் தெரிஞ்சாலுமே அதை நம்ம அப்பப்போ கவனிக்காமையே விட்டுறோம். யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் ரன்னிங் அன் ஓல்ட் சாஃப்ட்வேர். இட்ஸ் ஸ்டக் இன் கம்பேரிஷன் மோட். நிறைய பேருக்கு இது பெரிய பிரச்சனைங்க. இதுதான் பிரச்சனைனே தெரியாமல் பல பேர் யூனோ வாட் எல்லாரும் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் சப்கான்ஷியஸ் மைண்டோட பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி இது நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்படி நீங்கள் எதுவுமே செய்யாமல் பிளாக் ஆகி உட்காந்துருக்கிறதுக்கு மேஜர் காரணமே அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பையன் தான். ட்ரூ. சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு லாஜிக்கெல்லாம் சுத்தமாக தெரியாது. நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் புரியும். தினமும் லைஃப் போயிடுமோன்னு சொல்லி புலம்பி உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் அதை தான் ட்ரூத்துன்னு நம்பும். இன்ஸ்டெட் ஃபீட் இட் நியூ டேட்டா. லைக் டெல் யுவர் செல்ஃப், ஐ எம் நாட் லாகிங் பிஹைண்ட், ஐ எம் பில்டிங் எ ஃபவுண்டேஷன், ஐ எம் பாசிட்டிவ். True peace doesn't come from flying away to Dubai to escape problems. True peace comes when you have the financial literacy and the mind strength to solve any problem right where you are. Facing the problem is getting, escaping it is just a temporary relief. நம்ம வீட்லேயே நம்ம பேரண்ட்ஸ் ஒரு 50+ 60+ இருப்பாங்க. அவங்க ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் கொஞ்சம் புலம்பலோட தான் இருப்பாங்க. பட் தென் அவங்கள இப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனாலே என்னவோ தெரில, ஏதோ நமக்கும் லைஃபே ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக கொண்டு போகிறோமோ, லைஃபோட எண்டே அவ்வளோதானோ அப்படின்னு தோன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம் நம்மளை எப்படி பாதிக்குதுன்னே தெரியாமல் நம்ம மைண்ட் ஸ்டக்கான தருணங்கள். நம்ம பேரண்ட்ஸ் ஜென்ரேஷனில் காம்படிஷனில் சர்வைவல் மோடில் எப்படியோ காலத்தை ஓடிட்டாங்க. நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் என்னவோ குயிக் அண்ட் டெக் மாடலில் பயங்கர க்ரோத்துங்க. ஹெவி காம்படிஷன் ஆனாலும் பெருசாக ஒருத்தர் பாதரே பண்ணிக்காமல் அவங்களோட பெஸ்ட்டை தான் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. 7 வயசில் ஆண்டர்ப்ரனர், 10 வயசில் கான்டென்ட் கிரியேட்டர், 12 வயசில் ஆட் கொலாப், 15 ஏஐ கோடிங், ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், 18 வயசில் துபாயில் வீடுங்க. ஆனால் இதுக்கு நடுவில் இந்த mid-30s இருக்க நம்ம ஜென்ரேஷன் இந்த வயசில் ஏஐ கிட்டேயே ஏஐ கற்றுக்கிட்டு இருக்கோம். பட் ரொம்ப அவுடேட்டடாக சில விஷயம் பண்ணுறப்போ நம்மளே நம்மளை ரொம்ப போர் ஆகிட்டோமோ அப்படின்னு தோண வைக்குதில்ல. பட் திங்கஸ் இருந்தா என்ன, தப்பு இல்லைல்ல. தெரியாததை தெரிஞ்சுட்டு பண்ணலாம். ஜஸ்ட் சிம்பிள், அவ்வளோதான். அதுக்கு எதுக்கு ரெக்ரெட்? அதுக்கு எதுக்கு நம்ம இன்ஃபீரியராலாம் ஃபீல் பண்ணணும்? தேவையில்லைல்ல. பலரும் நினைக்கிறாங்க 30s ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு. ஐ சே திஸ் இஸ் த ஒன்லி டைம் டு டேக் ரிஸ்க். mid-30s இஸ் த ஸ்டேஜ் வேர் யூ ஃபைண்ட் யுவர் ட்ரூ பர்பஸ். இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லாமே வார்ம் அப் அண்ட் சர்வைவல் தான். ஜஸ்ட் இனிமே தான் லெகசி. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பிளேமிங். ஆமாங்க, இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு தெரியும். உங்களையே நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கிறது, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ப்ளேம் பண்ணுறது, உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா? இதை ஸ்டாப் பண்ணுங்கள். இது நிறுத்தி பாருங்கள், நிறைய சேஞ்சஸ் பார்ப்பீங்க. சீரியஸ்லி. கிராட்டிடியூட், இதை மறந்தே போயிட்டீங்கல்ல. பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ். எஸ், உங்ககிட்ட நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருங்க. ஃபீல் இட். நிஜமாக சொல்கிறேன், திஸ் வில் சேஞ்ச் யூ. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவ் மோடுக்கு மாற்றுங்க. கம்பேரிஷன் பண்ணுறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ப்ளேம் பண்ணுறது கண்டிப்பாக கூடவே கூடாதுங்க.
அது ஒரு பெரிய நெகட்டிவிட்டி. ஸோ லைஃப்பில் பாசிட்டிவான விஷயத்தை கொண்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக பவர் வரும். See, you have the knowledge, you have the power. Now you just need the action. Subconscious reset பண்ணுங்க. If you need help, seriously, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் தேவை தான். பட் இஃப் யூ நீட் ஹெல்ப், அட என்ன எழுந்து போய் வேலையை பாருங்கள், ஆக்ஷன் மோடுக்கு வாங்கங்க, எல்லாம் சரியாயிடும். பை.